ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தங்கமயில் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போகிறாங்க. இந்த விஷயத்த நம்ம மீனா கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. கோமதி வீட்டுக்கு போன உடனே அங்கே எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடை பார்த்தா தான் நம்ம மீனாவுக்கு அப்படியே ரொம்ப ஆசையாக இருக்கும்ல, போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம கோமதி கிட்ட, அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த இன்னைக்கு மயிலக்கா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணோட மூஞ்சு அப்படியே பயங்கர கோவமாக மாறிடுது. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, அவள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போகிறேன்னா உனக்கு சொல்லிட்டு போனாலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியும் அத்தை அப்படி தான் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்காக இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க? அவள் தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவள் பின்னாடி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம், அவள் பின்னாடி போய் நிற்க வேண்டாம் சரிங்களா? குழந்தை பிறந்தா அடுத்த நிமிஷம் இந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கும், நீ கவலைப்படாத அந்த குழந்தைய பற்றி அப்படின்னு கோவமாக எதுவுமே புரியாமல் பேசிட்டு போகிற சரவணனை பார்த்து நம்ம பாண்டியனுக்கு ஒரே கவலை. என்ன கோமதி எதுவுமே புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு போகிறானே, குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பிரித்து தாய்கிட்ட இருந்து பிரித்து நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டான். தாய்ப்பாலுக்கு ஏங்கி தாயை பிரிஞ்சு எப்படி அந்த குழந்தை வாழணும் இவன் யோசிச்சு பார்த்தானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அதாவது யார், நம்ம அஞ்சலிக்கு கால் பண்ணி, இங்கே பாரு அஞ்சலி, வீட்டில் நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குது. இங்கே பாரு சரவணா, வீட்டில் இருக்கிறவங்களும் அதை தான் ஆசைப்பட்றாங்க. நீ அவங்க சொல்கிற மாதிரியே நடந்துக்கலாம்ல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை எல்லாருமே வெறுத்துருவாங்க சரவணா. வேண்டாம் சரவணா, எப்படி அவங்க வெறுத்துருவாங்க? என் பக்கம் எல்லாமே நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என் முடிவுக்கு எல்லாமே ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யாரும் மறுக்கவே மாட்டாங்க. இங்கே பாரஞ்சலி, இன்னைக்கு நீ ரெடியாக இருந்து நான் கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து என்னோட அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கும் தங்கமயிலுக்கும் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த நாளே நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நான் போய் அவங்க கிட்ட சொல்ல தான் போகிறேன். நீ ரெடியாக இரு. இல்லை சரவணா, வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரவணா. இதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரஞ்சலி, நீ எதுவுமே யோசிக்காத, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியை ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே போனால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சரவணன் எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிடணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தங்கமயில் செக்கப்புக்காக போயிருக்காங்க இல்லையா, டாக்டர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தங்கமயில் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்குன்னு யாருமே இல்லையே, யார் நம்ம கூட வருவா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், டாக்டர் நான் வந்திருக்கேன் டாக்டர் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. நம்ம தங்கமயிலுக்கு அப்படியே உசுரே போன மாதிரி ஆயிடுது. ஏன்னா தனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற போது நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டையும் அந்த ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்கறது யாராக இருந்தாலும் கடவுள் தான். அந்த கடவுளாக நம்ம கோமதி வந்து நம்ம தங்கமயிலுக்கு நின்றுருக்காங்க. அத்தை நீங்கள் எப்போ அத்தை வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயில் கேட்கவும், இங்கே பாரு தங்கமயில், நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசுகிறாங்க. டாக்டர் இப்போது தங்கமயில் எப்படி இருக்கா, குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு கோமதி இருந்துட்டு டாக்டர் கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்குது, நீங்கள் கவலையே படாதீங்க. மயிலும் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற மெடிசன்ஸே நீங்கள் கண்டினியூ பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம கோமதியும் ரொம்ப சந்தோஷமா சரிங்க டாக்டர் அப்படின்னு தங்கமயில வெளியே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாரு தங்கமயில், நீ குழந்தைய பெற்று எப்படி வளர்க்குறதுனால கவலைப்படாத, நான் இருக்க உனக்கு, நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்போம், கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, உங்களை அத்தனை கூப்பிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலையும் என்னால் கூப்பிடாமலாம் இருக்க முடியல. நான் பண்ண தப்பு மிகப்பெரிய தப்பு தான், யாராலுமே மன்னிக்க முடியாத தப்பு தான் அத்தை. அதுக்காக உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுன்னாலையும் நான் கேட்குறேன் அத்தை. ஆனால் இதை தவிர என்னால் வேறு எதுவுமே மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயம், எல்லாமே
எதிர்பாராத நடந்த விஷயம். எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு புத்தி சுயமாக யோசிக்கிற புத்தின்னு ஒன்று இருந்திருந்தா கண்டிப்பாக இது எதுவுமே இருந்திருக்காது. என் அம்மா பேச்சு கேட்டு இப்படி ஆடினதுனால தானே என் வாழ்க்கை இந்த நிலைமையில வந்து நிற்கிது. பரவாயில்ல அத்தை, நான் நான் என்னோட குழந்தைய நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக இறங்கி வந்ததே பெரிய விஷயம் அத்தை. நீங்கள் எனக்காக பேசுகிறத பார்த்து அவர் உங்கள் மேலே கோபப்பட போகிறாரு. அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வரும் அத்தை. அதெல்லாம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எனக்காக கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கேன். என் குழந்தைய எப்படி பார்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமையில் இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதிக்கு ரொம்பவே இமோஷ்னல் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பாண்டியன் இருக்காரு. பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், தங்கமயில் எவ்வளோ நல்லவளாக மாறிட்டா தெரியுமா? முன்ன மாதிரியெல்லாம் அவள் இல்லைங்க. அவள் இனிமேல் பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டான்னு எனக்கு தோணுதுங்க. இப்போ நான் போனதுக்கு என்ன சொன்னால் தெரியுமா? உங்களை அத்தனை கூப்பிடணும் தான் எனக்கு தோணுது. ஆனால் நான் பண்ண தப்பு என்னை கண்ணு மறைக்குது. நான் பண்ண தப்புக்கு யாருமே என்னை மன்னிக்க மாட்டாங்க தான். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு இறங்கி வரதே பெரிய விஷயம் அத்தை. எனக்காக நீங்கள் இறங்கி வந்து உங்கள் வீட்டில் சண்டையை உருவாக்கிக்காதீங்க. அதை நான் செய்ய விரும்பலை. நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறானுங்க. இப்போது எனக்கு அவளை ஏற்றுக்கிட்டா என்னன்னு இருக்குது. கண்டிப்பாக சரவணன் மயிலை ஏற்றுக்கிட்டான்னா அவங்க 2 பேரோட வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் அஞ்சலியை கூட்டிகிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. வண்டி சத்தமும் கேட்குது. ஏங்க சரவணன் வராங்க, அவன்கிட்ட ஏதாவது பேசி பாருங்க அப்படின்னு சொல்லவும், சரி கோமதி, நான் ஏதாவது பேசி பார்க்குறேன். அவன் எது பேசினாலும் கோவத்தில் எகிரிட்டு வரான். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது பேசி அவன் மனசை மாற்றி எப்படி தங்கமையில நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். என்ன பண்றது, நடந்து போச்சு, அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஆர்வமாக சரவணன் வருவான், அவன்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் கொடுத்ததோ பெரிய வெடி தான் அவங்க 2 பேருக்கும். நம்ம சரவணன் அஞ்சலியோட கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன். ஏங்க இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அவனை யாரை கூட்டிகிட்டு வரான்னு பாருங்க, அதுவும் கையை பிடிச்சி வர கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லவும், என்ன கோமதி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் இருந்துட்டு வெளியே பார்த்த உடனே நம்ம நம்ம சரவணன் வந்துட்டு கோமதி சரவணன் அஞ்சலியோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வந்து, ஏன்டா சரவணா, என்ன புத்தி இது கெட்டு போச்சடா உனக்கு? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு சரவணா, கொஞ்ச நாள் உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. நான் கோவிலில் உன்கிட்ட ஒரு நாள் பேசினேன்ல, எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக இருடான்னு. ஆனால் நீ எது பற்றியுமே யோசிக்காம உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். இப்போ உன்னோட குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்னு துளியாவது யோசிச்சு பார்த்தியாடா? அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசவும், இங்கே பாருங்கப்பா, அந்த குழந்தையோட எதிர்காலம் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழந்தைய பிறந்த உடனே நான் தூக்கிட்டு வந்துடுவேன். அஞ்சலியும் கண்டிப்பாக தன்னோட குழந்தை மாதிரி சந்தோஷமாக பார்த்துப்பா. எனக்கும் தங்கமயிலுக்கும் டிவோர்ஸ் ஆன உடனேயே நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம்ப்பா. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனை நாளைக்கு நானும் மறைஞ்சு பேசுறது, என்னால் மறைஞ்செல்லாம் பேச முடியாதுப்பா. அதனால தான் டைரெக்டாக எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடலான்னு கூட்டிகிட்டு வந்தேன்ப்பா. இவ பேர் அஞ்சலி. நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையாப்பா, அந்த பொண்ணு தான்ப்பா இவ. அவளுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகி இவளுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்து, என்ன மாதிரி இல்லை, அவளோட புருஷன் சரியில்லாமல் இப்போது அவள் டிவோர்ஸ் ஆகி வீட்டில் தான் இருக்கா. நான் ஆசைப்பட்ட பொண்ணு, நான் உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு பொண்ணு திரும்ப என்னோட வாழ்க்கையில் வரதை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அதனால் எனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்துடா, எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்கே பாரு சரவணா, நீ ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிட்ட, அந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது.
அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நீ துளியாவது யோசிச்சிருந்தா இப்படி உனக்கு நினைக்க தோணுமா? இங்க பாரு சரவணா, நீ பண்றது மிகப்பெரிய தப்பு சரவணா, இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, எல்லாருக்காகவும் யோசிச்சு யோசிச்சு என்னோட வாழ்க்கைக்குன்னு என்னத்தை நான் பண்ணிக்கிட்டேன் சொல்லுங்க? இது வரைக்கும் உங்ககிட்ட எனக்குன்னு ஏதாச்சும் கேட்டிருக்கேனா? இல்ல. இப்போ எனக்காக அஞ்சலியை கேட்குறேன். இப்போ எனக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? இங்க பாரு சரவணா, நானும் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். எப்படி சரவணா உன்னால இப்படியெல்லாம் பேச முடியுது? என்னோட சரவணனா இப்படியெல்லாம் பேசுறான். அப்பா அம்மா பேச்சை தட்டாம ஒரு வார்த்தை கூட சொல்லாம கேட்குறவன் இப்படி இப்படி மாறி போயிட்டேடா சரவணா அப்படின்னு சொல்லவும், என்ன பண்றதுப்பா, நடந்த ஒரு சில கசப்பான விஷயம் எல்லாமே என்னை மாத்திருச்சு. என்ன பண்றது? இங்க பாருங்கப்பா, திரும்ப திரும்ப பேசுனதே பேசுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா. நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ தான் போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்கேன், இல்லைனா நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் இடி விழுந்த மாதிரி ஆகிடுது நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருட சரவணா, நீயா பேசுகிற, நீயா வெளியே போகிறேன்னு சொல்கிற, அதுவும் பெத்த அம்மா அப்பாவை விட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களேன்ற ஒரு எந்த ஒரு நினப்பும் இல்லாமல் எப்படி சரவணா சுயநலமாக இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அரசு இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன அம்மா அப்பாவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை பேசுகிற, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையாண்ணே? இங்கே பாரு அரசி, இது வரைக்கும் எனக்காகன்னு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் சொல்லு? என் சந்தோஷம் எல்லாமே கருகி போச்சு. இப்போது என்னோட சந்தோஷத்தை எல்லாத்தையும் திரும்பி எடுக்கணும்னு நினைக்கிறேன். என் சந்தோஷம் அஞ்சலிக்கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இங்கே பாரு அரசி, நீயாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லு அரசி. இங்கே பாருங்கண்ணே, திரும்ப இந்த மாதிரி விஷயத்த பேசுனேன்னா அவ்வளோதானே, இனிமேல் இப்படியெல்லாம் பேசாதானே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அஞ்சலி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, சரவணா இங்க பாரு சரவணா, அமைதியே இரு சரவணா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதி இருந்துட்டு, வாடி வா, உன்னாலதான் என் பையன் இப்படி மாறி போய் கிடக்குறானா? என் பையன் என்னதான் பிரச்சனை வந்தாலையும் எங்க பேச்ச தட்டவே மாட்டான். ஆனா இப்படி இருந்த பையனை இப்படி மாத்தி வச்சுட்டேடி. நீ வீட்டுக்கு வந்தா இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துட்டு இருக்கியோ? இங்க பாருடி, நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இங்க பாரு, அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த கல்யாணத்தால அவனுக்கு ஒரு புள்ளைய பிறக்க போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுமா நீ அவன் கூட பழகிக்கிட்டு இருக்க? உனக்கு அசிங்கமா இல்லை? ஊர் உலகம்லாம் என்ன நினைக்கும்னு நீ யோசிக்கலையா? உங்க அப்பா அம்மா இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்ம அஞ்சலியை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க நம்ம கோமதி. இதெல்லாம் கேட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா, அஞ்சலியை பார்த்து என்னென்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? அஞ்சலியோட மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லி பேசவும், அந்த நேரம் பார்த்து நம்ம செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அண்ணன் யாருண்ணே இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு செந்தில், அந்த தங்கமயில் கூட இருந்து எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னென்ன பேசுற நீ? இங்க பாருங்கண்ணே, நீங்க இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே. நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தானே, ஆனா இவ்வளோ அவசரமா முடிவெடுத்து நீங்க அவசரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பமே கிடையாதுண்ணே. இது ஒரு தப்பான முடிவுன்னு எனக்கு தோணுது. வாங்க, நாங்களும் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணா அதை பற்றி யோசிக்காம அண்ணன் பாட்டுக்கு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னோட மனசை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஆளுக்கு என்னையும் அஞ்சலியையும் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அந்த தங்கமயிலு எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். அவ பொண்ணு இப்போ மாசமா இருக்கா, அதனால அவன் மேலே கரிசனை காட்டுறீங்க. இப்போ நான் பாதிக்கப்பட்டவங்கிட்ட நீங்க எதுவுமே நான் தான் இப்போ எல்லாமே தப்பு பண்ணதா இருக்குதுல்ல. இங்க பாருங்க, நான் இன்னொரு வாழ்க்கையை தேடி போகணும்னு நினைக்கவே கிடையாது. எதர்ச்சியா ஒரு நாள் அஞ்சலியை நான் கோவில்ல பார்த்த உடனே அஞ்சலிக்கு கல்யாணம் ஆகிக்கிற விஷயம் எனக்கு தெரியும். அவளை பார்த்தப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகிக்கிற விஷயமும் டிவோர்ஸ் ஆகிருக்க விஷயமும் என்கிட்ட சொன்ன உடனேயே எனக்கும் அதே நிலைமை தான், அவளுக்கும் அதே நிலைமை தான். நாங்கள் 2 பேருமே முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருந்தா நாங்கள் சந்தோஷமாக தானே இருந்துப்போம். இங்கே பாருங்கப்பா, எல்லாமே உங்களால தான்ப்பா. நீங்கள் மட்டும் அன்னைக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லியிருந்தா
கல்யாணம் பண்ணி வேண்டான்னு சொல்லாமல் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நான் அஞ்சலி கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துப்பேன். இனிமே என் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா. இப்போது என் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்க போகிறது இந்த பொண்ணு மட்டும்தான். அந்த சந்தோஷத்தை திருப்பி நான் கேட்குறேன், அதை கூட நீங்கள் கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சரவணா, நீ என்னதான் சொன்னாலையும் என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது சரவணா. நீ உனக்கு ஒரு குழந்தை இல்லாதப்போ நீ அதை யோசிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அதை நீ யோசிக்கவே முடியாதுடா. உன்னோட குழந்தைய விட்டுட்டு உனக்கு வேற ஒரு உலகத்தை தேடிட்டு போறியே, உனக்கு அசிங்கமாகவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் பழகிறதுல விருப்பம் இல்லைன்னு இப்போ தெளிவாக எனக்கு தெரியுது. இனிமேல் உங்ககிட்ட பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுப்பா. கண்டிப்பாக நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு டிவோர்ஸ் எப்போ ஆகுதோ அடுத்த நிமிஷமே நான் இந்த கல்யாணத்துக்கு ரெடி பண்ண சொல்லுவான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் நம்ம அதாவது பாண்டியனுக்கும் கோமதிக்கும். இங்கே பாருடா, எங்கள் பேச்சை கேட்காத நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அஞ்சலி இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்க, என்னால் இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம். இனிமேல் நான் சரவணன் கூட பேசுறதில்ல. நானும் சரவணன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். சரவணன் தான் எதுவுமே கேட்காம அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு சரவணா, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவங்க மாசமாக இருக்காங்க. நீ நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுல தான் நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது தான் கரெக்டாக இருக்கணும் சொன்னனா இல்லையா? நீ தான் என் பேச்சை கேட்காம இப்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தியா? நீங்கள் பாரு சரவணா, என்னை என்னை விட்டுரு சரவணா. நான் நான் இப்படியே இருந்துடுறேன் சரவணா. என்னோட தலையெழுத்து இப்படி தான் இருக்குதுன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். நீ எதுக்காக எனக்காக நீ மற்றவங்க கிட்டலாம் தப்பானவனா பேர் எடுக்கணும்? அது எனக்கு விருப்பமே இல்லை சரவணா. இங்கே பாருங்க, சரவணன் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்க மாசமாக இருக்காங்க. அவங்க மாசமாக இருக்கிறதுனால நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லதுன்னு நானே சரவணன் கிட்ட எடுத்து சொன்னேன். ஆனால் சரவணன் எந்த ஒரு பொண்ணையும் அதாவது என்னை பார்க்கலன்னா கண்டிப்பாக வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். உன்னை பார்த்தனால மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையை எனக்கு வந்துச்சு. இனிமேல் உன்னை கைவிட மாட்டேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட சொல்லி திரும்ப என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ஒரு வாழ்க்கையை, ஒரு சந்தோஷத்தை இழந்துட்டு நிற்கிறேன்னா, எனக்கு திரும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக வந்து நிற்கிற சரவணன், உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தன் திரும்ப என்னோடய வாழ்க்கையில் வரணும்னு நினச்சது நானும் உண்மைதான். நான் இல்லைனாலாம் சொல்லலை. ஆனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரவணனா வந்து என்கிட்ட பேசினா அவனை எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அவனுக்கும் என்னை பிடிச்சிருந்தது. 2 பேரும் சேர்ந்து வாழ்றதில் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் அவங்க எப்போ மாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் சரவணன் கிட்டே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அது மிகப்பெரிய பாவம், அந்த பாவத்தை பண்ண வேண்டான்னு. ஆனால் சரவணன் தான் புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. இங்கே பாரு சரவணா, இனிமேல் நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. நீ ஃபோன் பண்ணாலையும் நான் எடுக்க மாட்டேன். நீ உன்னோட வாழ்க்கையை பாரு. நீ அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது தான் உன்னோட வாழ்க்கையே இருக்குது, சரியா? நீ உனக்காக இல்லைனாலையும் உன்னோட குழந்தைக்காக அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ, சரியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. இங்கே பாருடா, அந்த புள்ளிக்கு இருக்கிற புத்தி கூட உனக்கு இல்லையாடா? சுயமாக யோசிக்கிறது கூட உனக்கு தோணாதாடா? இப்படி ஒரு கீழ்த்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்க. இங்கே பாரு, இந்த முடிவால் உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, அந்த பிள்ளைக்கு தான் பிரச்சனை. அந்த பிள்ளை எவ்வளோ நியாயமாக நேர்மையாக பேசிட்டு போகுது. ஆனால் இப்படி ஒரு கேவலமான புத்தியோடு இருக்கேடா, ஏன்டா உனக்கு இப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக திட்டிக்கிட்டே இருக்கவும், இங்கே பாருங்கப்பா, என்னென்னமோ பேசி என்னோட அஞ்சலியோட மனசை கஷ்டப்படுத்தி அவளை என் கூட பேச விடாமல் பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு நியாயமா? நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கணும், நீங்கள் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இனிமே நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்காது. நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேறு யாரையுமே என் வாழ்க்கையில் ஏற்றுக்கவே மாட்டேன். திரும்பவும் யாராவது என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா என்னோட உயிர் தான் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை போய் பட்டான்னு கதவை சாத்திக்கிட்டு போய் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக இருக்குதுங்க, இங்கே பாருங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கோமதி, எனக்கே ஒன்றும் புரியல, இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறது, யார் பக்கம் நிற்கிறதுனே எனக்கு சத்தியமாக தோணவே இல்லை. தங்கமேல் பண்ணதும் மிகப்பெரிய
பெரிய தப்பு தான். அதில் பாதிக்கப்பட்டு சரவணன் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கான் தான், நான் இல்லைனாலும் சொல்லலை. அவள் பண்ண தப்பால் இப்போ அவளை ஏத்துக்க முடியாம தவிக்கிறான். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்போ யார் பக்கம் நிக்கிறது? எதுக்காக பேசுறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படியே கொஞ்ச நாள் போனா எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. இங்க பாருங்க இங்க பாருங்க, எப்படியாவது நம்ம சரவணன் மனசை மாத்தி தங்கமயில் கூட வாழ வைக்கணுங்க. அது ஒண்ணுதான் கரெக்டான விஷயம். சரவணனோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்தா அது சரியா இருக்காதுங்க. சரவணனுக்கும் அது நல்லது இல்லை, பிறக்கிற குழந்தைக்கும் நல்லது கிடையாது, தங்கமயிலுக்கும் நல்லது கிடையாதுங்க. சரவணன் எடுக்கிற ஒரே ஒரு முடிவால எத்தனை பேரோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்குதுங்க. எப்படியாவது சரவணனோட மனசை மாத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, மயிலக்கா பண்ணது தப்பு தான் தானே, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா அவங்க மனசார திருந்திட்டாங்க. மனசார திருந்தி இப்போ எல்லாமே ரொம்ப 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 நல்லவங்களாக தான் இப்போ மாறி இருக்காங்க. அதை சரவணன் மாமாவுக்கு சொல்லி புரிய வைங்க. மயிலாக்கா ஒன்றும் ரொம்ப கொடுமைக்காரியெல்லாம் இல்லை. அவங்க அம்மா சொன்னதுனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான். அவங்க அம்மாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல. தங்கமயிலாக்கா அவங்க அம்மா மாதிரியெல்லாம் இல்லை. இப்போது அவங்க அம்மா பேச்செல்லாம் தங்கமயிலாக்கா கேட்கறது கிடையாது. சரவணன் மாமா கிட்ட சொல்லி புரிய வைங்க. இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன் கிட்ட நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். தங்கமயிலாக்கா திருந்திட்டாங்க. ஒருத்தர் தப்பு பண்ணா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல திருந்துறதுக்காக. அப்படி ஒரு வாய்ப்பா தங்கமயிலாக்காக்கு மாமாவை கொடுக்க சொல்லுங்க. எதுக்காக இப்படி தங்கமயிலாக்காவையும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அவரையும் கஷ்டப்படுத்திக்கணும்? இது யாருக்குமே நல்லது கிடையாது இல்ல. அதனால நீங்க போய் அவர்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா, அவர் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. அண்ணன் விடுற வார்த்தையும் ஒவ்வொன்றும் அண்ணன் மனசுல இருந்தா வருது. நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனா இப்போ அஞ்சலின்றவங்கள ரொம்ப ரொம்ப மனசார விரும்புது போல. நான் போய் பேசி அண்ணன் ஏதாவது பண்ணிக்குச்சுன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால இதை கொஞ்சம் ஆற விட்டு தான் பேசி ஆகணும். இந்த விஷயத்த கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். நீங்க கவலையப்படாதீங்க அத்தை. எதுக்காக நீங்க கவலைப்படணும்? நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா என்ன? எந்த தப்பும் நீங்க பண்ண கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியே ஃப்ரீயா விடுங்க, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். இப்ப இருக்கிற மாதிரி எல்லாருமே எப்பவுமே இருப்பாங்கன்ற அவசியம் இல்லை இல்ல. நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறிப்பாங்க அத்தை. அதே மாதிரி சூழ்நிலைகள் மாற கண்டிப்பா சரவணன் மாமாவோட மனசும் மாறும். நம்பிக்கையா இருங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அது மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இப்போ மயிலக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம மீனா. கால் பண்ண உடனே சொல்லு மீனா, என்ன பண்ணுற, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்காக போயிருந்தீங்களே, இப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க, குழந்தை எப்படி இருக்குது, எல்லாம் நார்மலாக இருக்கா இல்லை ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மீனா, எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கான், நான் எல்லாமே நல்லா இருக்கும், இருக்கிற மெடிசன்ஸே கண்டினியூ பண்ணிக்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைய எனக்கு காமிச்சாங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அந்த மொமெண்ட்டை பார்க்குற போது ஒவ்வொரு நிமிஷமும் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்கக்கா, இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்க கையில அந்த குழந்தை வந்து இருக்க போது. அந்த ஒரு நொடியை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தை எப்படி இருக்கும், உங்களை மாதிரி இருக்குமா, மாமாவை மாதிரி இருக்குமா, இல்லை யாரை மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு தெரியுங்களாக்கா. அதனால சீக்கிரமா என் கையில அந்த குழந்தைய பெற்று கொடுத்துருங்க. சரி மீனா, கண்டிப்பா. இங்க பாருங்கக்கா, குழந்தைய பெற்றுக்கிட்டு நீங்கள் தனியெல்லாம் கஷ்டப்படாதீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாமே உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன் சரிங்க. இங்கே பாரு மீனா, அதுக்கு எல்லாமே இங்கே எல்லாரும் பார்த்துப்பாங்க மீனா. அப்படி பார்த்துக்கலன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியா. நான் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரேன். இப்போதைக்கு எனக்கு அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை மீனா. பரவாயில்ல விடு, என்னை பற்றி நீ கவலைலாம் படாது. அதே மாதிரி என் கூட நீ ரொம்ப நேரம் பேசினா செந்தில் தம்பி கூட உனக்கும் செந்தில் தம்பிக்கும் சண்டை வரும். என்னால் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை வேண்டாம் மீனா. அதனால நான் ஃபோனை வைக்கிறேன், நான் இன்னொரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் மீனா, பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம கோமதி இருந்துட்டு தன்னோட அண்ணனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு எதிர் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம சத்திவேல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சத்திவேல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட உள்ளே போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம அப்பத்தாவும் கோமதி வா கோமதி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டுக்குள்ளே வரலாமா வேண்டாவான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். என்ன பண்ணுறது, என் அண்ணனை பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். என் அண்ணன் இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நான் நல்லா சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கோமதி, இப்போ தான் அவன் வீட்டுக்கே வந்திருக்கான். அவனோட முகத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூட இருக்கிறவங்களையே அவனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணால் அவன் எப்படி தாங்குவான், அவன் மனசு தாங்கலையே, அவன் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.